ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து குரூப் 1க்காக எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கு எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம வந்து யூனிட் 3 ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் அண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டை பற்றி தான் நம்ம டீச் பண்ண போகிறேன் நான் உங்களுக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து என்ன நம்ம இப்போ டீச் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்லுவாங்களா, அதை தான் இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். இது வந்து நம்மளுடைய சிலபஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிடுவோம். இதில் நான் உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் நான் ஓரலாக சொல்லக்கூடியதை நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸை நான் திருப்பி சொல்கிறேன், நான் ஏதாவது ஓரலாக சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை தான் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருது உங்களுக்கு. இந்தியாவில் வந்து வடமேற்கு பகுதியில், அதாவது பாகிஸ்தானில் ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிய நகரம் தான் இந்த சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது. ஓகே, அதைத்தான் நம்ம இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லுவோம்னா ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இந்தியாவில் காணப்பட்ட முதல் இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இண்டஸ் சிவிலைசேஷன் தான். அதைத்தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஹரப்பாங்கிற இடத்த தான் வந்து ஃபஸ்ட்டு சைட்டு, அதாவது ஹரப்பாங்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு சைட்டு நம்ம வந்து இது காணப்பட்டிருக்கோம். அதனால தான் வந்து ஹரப்பா தான் அது சிவிலைசேஷன் பேரே ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஹரப்பன் கல்ச்சர்னால் என்ன? ஏறத்தாழ 7000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து நிறைய விஷயங்கள், நிறைய சைட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது தமிழகத்தில் மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தமிழகத்தில் சிவகங்கை, ஓகே, சிவகங்கையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேஸு. அங்கேயும் சிவகங்கையில் வைகை நதிக்கரையில் அமைஞ்சிருக்கிற கீழடிங்கிற ஊர்லேயும் வந்து அகழ்வாய்வு வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஓகே, அதை பற்றி நம்ம பிறகு பேசுவோம். இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இந்த அதாவது சிவிலைசேஷன் அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கொடுத்துருக்கேன் பாருங்கள். சிவிஸுங்கிற லத்தீன் மொழியிலேருந்து தான் இந்த நாகரிகம்னு அர்த்தம். சிவிலைசேஷன் அப்படிங்கிற வார்த்தை சிவிஸுங்கிற வார்த்தையிலேருந்து தான் வந்திருக்கு. நாகரிகம் அப்படின்னா நகரம்னு பொருள் அதுக்கு. ஓகே, நகரம்னு பொருள் அதுக்கு. ஓகே, இப்போது இந்த நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு 4 பேர் சொல்ல போகிறேன். அதாவது ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏர்லி ஹரப்பன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, மெச்சூர் ஹரப்பன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, லேட் ஹரப்பன் ஃபேஸ். இது ஒன்றும் கிடையாது. ஹரப்பன் கல்ச்சர் உருவாகின காலத்தில் 3 விதமாக வந்து பிரிப்பாங்க அதை. ஓகே, அந்த காலகட்டத்தை 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. அதைத்தான் 3200 to 2600 ஏர்லி ஹரப்பன் ஃபேஸ், மெச்சூர் ஹரப்பன் ஃபேஸ், லேட் ஹரப்பன் ஃபேஸ்னு பிரிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதோட ஸ்டோரி என்னென்னு முதல்ல நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரி இதோட இது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இண்டஸ் வேலி சைட்டு, அந்த சைட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து விசிட் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை விசிட் பண்ணது சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர் தான். சார்லஸ் மேசனுங்கிறவர் தான் வந்து விசிட் பண்ணியிருக்காரு. ஓகே, சார்லஸ் மேசனுங்கிறவர் தான் இதை விசிட் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இந்த ஹரப்பாங்கிற மாநிலம் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல. ஃபஸ்ட்டு ஹரப்பாங்கிறது பழைய பஞ்சாப், ஓல்டு பஞ்சாபில் இருக்கிற மாண்ட்கொமரி அப்படிங்கிற மாவட்டத்தில் தான் இந்த ராவி சட்லஜ் நதிக்கரையில் ஆறுகளில் இருக்குது. ஓகே, தொல்பொருளாக சின்னமாக இந்த ஹரப்பா இருக்குது. ஓகே,